வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இன்று விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிலையில் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெறும் என விவசாய சங்கங்கள் அறிவித்திருந்தன. அதன்படி டெல்டா மாவட்டமான தஞ்சையில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய கோரியும் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க கோரியும் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதுபோல் திருவாரூர் ரயில் நிலையத்தில் எர்ணாகுளத்திலிருந்து வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவிய நிலையில் அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா சார்பில் கண்டன முழக்கத்துடன் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். இதுபோல் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் ஏராளமான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் திடீரென ரயிலை மறிக்க முயன்றதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் ரயில் நிலையத்தின் உள்ளே செல்ல முயன்றபோது போலீசார் அவர்களை கைது செய்து மண்டபம் ஒன்றிற்கு அழைத்துச் சென்றனர். குறைந்தபட்ச ஆதார விலை கோரி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திரு ஜெக்ஜித் சிங் டல்லேவாலுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டம் கொண்டுவர மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ள விவகாரமும் தமிழக விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.